சரி இந்த பேச்ச விடுங்க. அத்தை ரொம்ப டென்ஷனா இருக்காங்க போல. நான் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். ஆமா, நீ போயிட்டு வா, நாங்க எங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம் வந்துரு. அத்தை, உங்ககிட்ட இந்த பூஜை பொறுப்பை கொடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன் அத்தை, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இல்ல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க உங்களால முடிஞ்ச வரை முயற்சி பண்ணீங்க. ஆனா பாரு, ஏரியால இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன சாப்பாடு போடுறது? இவங்க முன்னாடி மானம் போயிடுமே. அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க பாரு, சென் வீட்டு பூஜைக்கு போய் பசியோட வந்ததா போச்சுன்னு. என் பிறந்த வீட்டு ஆளுங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு வேணும்னா பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்துருவேன். அவங்களும் ஆசையா சாப்பிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு பெரிய கூட்டமே இருக்குதே. என்னவளே, இவங்களை எப்படி சமாளிக்க போறோம்? இன்னும் மருமவளுங்களோட பிறந்த வீட்டு ஆளுங்க கூட வரல. அத்தை, என் பிறந்த வீட்ல இருந்து அம்மா மட்டும்தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வேணாம்னு சொல்லிடுறேன். என்ன இப்படி பேசுற? அட, உன் சொந்தக்காரங்களை வரவேணாம்னு நான் ஏன் சொல்ல போறேன்? உன் சொந்தக்காரங்களை வரவேணாம்னு சொல்ற பழக்கம் இந்த குடும்பத்துக்கு இல்ல. அப்புறம் மேலும் என்ன அசிங்கப்படுத்தாத. அவங்க வரட்டும், அவங்களுக்கும் பருப்பு சாதம் ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லு சின்னவளே, இந்த ஏரியாவில இருந்து இவ்வளவு விருந்தாளிகள் வந்திருக்காங்களே, இவங்களுக்கு என்ன சமைச்சு போட போறோம்? எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. பாரு சின்னவளே, இப்போ பொறுப்பை நீ ஏத்துக்கிட்ட இல்ல, அப்போ அதை நீ தான் முடிச்சு வைக்கணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். அத்தை, நீங்க ரிலாக்ஸா இருங்க, கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றேன். பூஜை நல்லபடியா முடிஞ்சது. சொல்லுங்க கிருஷ்ண கண்ணையா லாலுக்கு ஜெய். சொல்லுங்க கிருஷ்ண கண்ணையா லாலுக்கு ஜெய். कृष्ण कन्हैया लाल की தாக்குரக்கா, சாப்பாடு ரெடியாகி இருந்தா நாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஆமா ஆமா, கண்டிப்பா இப்ப பாத்துட்டு வரேன். பெரிய மருமகளே, ஓ பெரிய மருமகளே, சொல்லுங்க அத்தை. பிரசாதம் ரெடியா ஆயிடுச்சா இல்லையா? அட, பொறுப்பை ஏத்துக்கிட்டல, அப்போ டைமுக்கு முடிச்சு வை. விருந்தாளிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ வேகமா பிரசாதத்தை கொண்டு வா, இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. சரி சின்னம்மா, இப்பவே போய் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துடுறோம். நீங்க கவலைப்படாதீங்க. பிரசாதம் கம்மியாயிடாதுல பெரிய மருமகளே. இது ஸ்ரீகிருஷ்ணரோட பிரசாதம் சின்னம்மா. அவரோட அருள் இருந்தா யாருக்கும் எதுவும் கம்மியாகாது. அவர் நினைச்சா எல்லாருடைய வயிறும் மனசும் ரெண்டுமே நிறையும். உன் பேச்சு ஆரம்பிச்சிருச்சுல்ல, உன் பேச்சை கேட்டு எந்த விருந்தாளியோட வயிறும் நிறையாது. சாப்பாட்டுல கவனத்தை செலுத்து, வேகமா எடுத்துட்டு வா, விருந்தாளிகள் காத்துட்டு இருக்காங்க. நாள் முழுக்க காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, வேகமா எடுத்துட்டு வா. என்னாச்சு? நீங்க என்ன கூப்பிட்டீங்க? பாருங்க பாருங்க, பெருசா ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பணம் தர்றேன். டெக்கரேஷன் பண்றவங்க கிட்ட போய் 2 பெஞ்சும் கொஞ்சம் நாற்காலியும் வாங்கிட்டு வாங்க. வெளியே விருந்தாளிகள் சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. ஐம் சாரி, ஆனா என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. அர்ஜுன் தம்பி, இந்த நேரத்துல எப்படி திடீர்னு கையை விரிக்க முடியும்? நீ உதவி செஞ்சுதான் ஆகணும். இங்க இருக்கிற இவ்வளோ பேரையும் நாங்க கூப்பிடவே இல்லை. யாரோ வேணும்னு எங்களை சிக்கல்ல மாட்டி விட பாக்குறாங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நீங்க இவ்வளவு கூட உதவி பண்ண மாட்டீங்களா அர்ஜுன் அண்ணா? இதையெல்லாம் செய்யணும் நான் ஒன்றும் சொல்லலையா? நீ நான் தான் அப்பவே உங்ககிட்ட வேணாம்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க என் பேச்சை கேட்டீங்களா? இப்போ என்ன ஆகும் தெரியுமா? விருந்தாளிகள் எல்லாரும் பசியோட வீட்டுக்கு போவாங்க. நம்மளை வச்சு செஞ்சுட்டு. என்ன இப்படி பேசுறீங்க அர்ஜுன் தம்பி? அர்ஜுன் தம்பி நில்லுங்க. நீங்க டெக்கரேட்டர் கிட்ட இருந்து பெஞ்சும் சேர கொண்டு வர்றீங்கல்ல,
அப்புறம் அக்கா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கொண்டு வருவார். எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. போரக்கா, ஒருவேளை பிரசாதம் ரெடியாகி இருந்தா படைக்க சொல்லுங்க. பிரசாதம் சாப்பிடாம போனா பாவம் வந்துடும். அதோட சின்ன பசங்க வேற பசியோட இருக்காங்கல்ல. ஆமா, இதோ மருமக வந்துட்டே இருக்கான், கொண்டு வருவா. இப்போ அக்கா இதோ நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. பாருங்க, நான் உங்க முன்னாடி கைகூப்பி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. நாங்க எல்லா பிரசாத ஏற்பாட்டையும் செஞ்சிடுறோம். தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும். வந்திருக்கவங்க எல்லாம் பகவத்கீதை சொல்றதுலயும் பஜனை பாடுறதுலயும் ரொம்ப திறமையானவங்க. அப்போ இன்னைக்கு ராதாகிருஷ்ணருக்காக ஒரு பஜனை பாடலாமே? பஜனையை கேட்டுட்டே நாங்க பிரசாதத்தை ரெடி பண்ணிடுவோம். ஐயரே, நீங்க உங்க குழுவோட சேர்ந்து ஒரு பஜனை பாடுங்களே. உங்க எல்லாருக்கும் விருப்பம்னா நம்ம பஜனை ஆரம்பிக்கலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா நீங்க பாடுங்க, ஆரம்பிங்க. எல்லாரும் உட்காருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு உட்காருங்க. हरे कृष्णा कृष्णा हरे राम 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 हरे हरे நான் என்ன சொன்னேன்னா, பக்தியோட சொல்லுங்க. वृंदावन बिहारी लाल की, சொல்லுங்க. कृष्ण कन्हैया लाल की. நன்றி ஐயரே, ரொம்ப அருமையா பாடுனீங்க. இப்போ கொஞ்சம் பேர் உள்ள வரலாம், பிரசாதம் ரெடியா இருக்கு. இதெல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ? என் மருமகளுங்க தான் சொன்னாங்க, நான் கவலைப்பட எதுவுமே இல்லைன்னு. உங்க மருமகங்களோட தைரியத்தை பாராட்டணும். நிக்காம ஓடி வேலை செய்யறாங்க, சத்தமே இல்லாம உழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பிரசாதம் கொடுக்க போறாங்க. உனக்கு ஏத்த மருமகளுக்கு தான். பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இவங்க ஆட்டம் எல்லாம் அடங்க போகுது. ஏன்னா இப்போ இருக்கிற கூட்டத்திலேயே சாப்பாடெல்லாம் தீர்ந்துரும். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு காத்துதான் மிஞ்சம். அப்புறம் இன்னைக்கு பூஜையோட எல்லா ஏற்பாட்டையுமே எங்க 4 மருமகளுங்க தான் செஞ்சாங்க. அதாவது வரவேற்கிறது, பூஜை, பிரசாத சாப்பாடுன்னு எல்லாத்தையும். இன்னைக்கு ஏதாவது நல்லபடியா நடந்தா அவங்கள பாராட்டுங்க. ஒருவேளை ஏதாவது தப்பா போய் திட்டணும்னாலும் இவங்களே திட்டுங்க.